அருமையாக எடுத்திருக்காங்க. என்னன்னா நம்ம வந்து வெற்றிமாறன் சார் வந்து அவரு குறிய ஸ்டைலில் கருத்துக்களை எப்படி எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுமோ இந்த ஜென்ரேஷனுக்கு புரிகிற மாதிரி எடுத்திருக்காரு. இதில் என்னன்னா இப்போது இந்த காலத்து ஜென்ரேஷனுக்கு பழைய காலத்து வரலாறு வந்து எதுவுமே தெரியாது. அவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா நம்ம பிறந்தோம், நம்ம வளர்ந்தோம், நம்ம அப்பா அம்மா செலவு பண்ணுறாங்க, நம்ம ஜாலியாக இருக்கிறோம் அப்படின்ற கான்செப்டில் தான் போகிறாங்களே தவிர்த்து இப்போ நம்ம அப்பா அம்மா சந்தோஷமாக இருக்காங்க, நம்ம அப்பா அம்மா நமக்கு செலவு பண்ணுறாங்க, நம்ம அப்பா அம்மா நம்மளை நல்லதாக பார்த்துக்கிறாங்கன்னா இதுக்கு காரணம் யாரு அப்படின்றத வந்து தெளிவாக ஒரு அரசியல் கருத்துக்களை வந்து இந்த ஜென்ரேஷனுக்கு புரிகிற மாதிரி எடுத்திருக்காரு. உதாரணத்துக்கு வந்து ஒரு டைலாக் வந்து சொல்கிறேன் பாருங்களேன். சில பேர் வந்து தண்டவாளத்தில் தலையை வச்சு படுத்தனால தான் இன்னைக்கு நம்ம பாதி பேர் படித்து முன்னேறி இருக்கிறோம் அப்படின்ற டைலாக்லேயே உங்களுக்கு தெளிவாக யாரை நோட் அவுட் பண்ணுறாங்கன்றது தெரியுது. ஆமாம், அது உண்மை. பல தலைவர்கள் வந்து நம்ம இளைஞர்கள் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக பல தியாகங்களை பண்ணியிருக்காங்க. அவரு எந்த தலைவர்? டிஎம்கே தான் சொல்றாரு. டிஎம்கே பல தியாகங்கள் பண்ணிருக்கீங்க. கலைஞர் போய் தண்டவாளம் மறியல் பண்ணாரு, ட்ரெயினில் படுத்தாரு. எல்லாமே யாருக்காக பண்ணாங்கன்னா நம்ம மக்களுக்காக பண்ணாங்க அப்படின்றத வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த காலத்து இளைஞர்கள் ஒரு அரசியல் தலைவர்களை தேர்ந்தெடுக்கிறீங்கன்னா தத்துவம் உள்ள தலைவர்களை தேர்ந்தெடுங்கள் அப்படின்றத தெளிவா சொல்லியிருக்காரு. அதையும் யாரை சொல்லியிருக்கிறாருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். கம்யூனிசம் தான், கம்யூனிசம் பிளாக் அண்ட் ரெட்டை தான் எடுத்து பேசுறாங்க. பிளாக் அண்ட் ரெட் தான். என்னன்னா தத்துவம் உள்ள தலைவர்களை தேர்ந்தெடுங்க. ஏன்னா பாதி இளைஞர்கள் என்ன பண்றாங்கன்னா சினிஸ்டார், எதுவுமே தெரியாது. தத்துவனா ஒன்று தெரியுமா? தெரியாது. கொள்கைனா என்னன்னு தெரியுமா? தெரியாது. அம்பேத்கர் விழாவில் போய் அம்பேத்கரை பற்றி எதுனா பேச தெரியுமா? தெரியாது. ஆனால் அவங்களெல்லாம் நீங்கள் தலைவராக தேர்ந்தெடுத்தீங்கன்னா எப்படி வருங்காலம் நல்லா இருக்கும் அப்படின்றத வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து அருமையாக எடுத்திருக்காங்க படத்தை. செகண்ட் ஆஃப் கொஞ்சம் ஸ்லோ ஆகுது. ஏன்னா இந்த காலத்து ஜென்ரேஷனுக்கு நம்ம தத்துவம்லாம் சொன்னால் ஏற்றுக்க மாட்டாங்க. நம்மளுக்கு ஒரு 4 பாட்டு இருந்தால் தான் ஏற்றுப்போம், நல்லா இருந்தால் தான் ஏற்றுப்போம். இதில் வந்து பாட்டும் இல்லை, ஒன்றும் இல்லை, வெறியும் தத்துவம். அதுவும் 100 ஆண்டு வரலாறு ஒரு 3 ஹவரில் நம்ம தலையில் போட்டு புதைக்கிறது ரொம்ப பெரிய கஷ்டம். அருமையாக எடுத்திருக்காங்க. இப்போது முக்கவாசி வந்து அரசியல் தான். இப்போது நீங்கள் வந்து தத்துவம் உள்ள தலைவர்களை தேர்ந்தெடுங்க. இப்போ வந்து உதாரணத்துக்கு விஜய் வந்து சொன்னார். என்ன சொன்னார்? சம்பிரதாயத்துக்காக ஃபோட்டோ எடுக்கிறீங்க, சம்பிரதாயத்துக்காக போய் மக்களை சந்திக்கிறீங்க, சம்பிரதாயத்துக்காக ட்வீட் போடுறீங்க. ஆனால் இதெல்லாம் பண்ணுறது யாருன்னா விஜய் தான் அதெல்லாம் பண்ணுறேன், வேற யாரும் பண்ணல. நான் உங்ககிட்ட தனியாக பேட்டி கொடுக்குறேன் ப்ரோ, நோ ப்ராப்ளம். நீ எந்த சேனல்னு எனக்கு தெரியும். ட்வீட் எடுக்கிறதுலாம் ட்வீட் போடுறதுலாம் நீங்கள் தான். தத்துவம் இல்லாமல் வர தலைவர் நீங்கள் தான் அப்படின்றத வந்து தெளிவுபடுத்தி காட்டியிருக்காங்க. இந்த காலத்து ஜென்ரேஷன்ஸ் கண்டிப்பாக வந்து இந்த படத்தை பாருங்கள். உங்களுக்கும் தெரியணும் நம்ம இன்னைக்கு சந்தோஷமாக இருக்கிறதுக்கு பாடுபட்ட தலைவர்கள் யார் யார், எந்தெந்த கட்சி. நம்ம ஒன்றும் எங்கேயோ மரத்துலேருந்து குதிச்சு ஆட்டோமேட்டிக்காக வந்து இங்கே சந்தோஷமாக இல்லை. நம்மளுக்காக உயிர் தியாகங்கள் செஞ்சவங்க பல பேர் இருக்கிறாங்க அப்படின்றத இந்த படம் பார்த்தா உங்களுக்கு தெரியும். நல்லா இருக்கு, எல்லாருமே வந்து பார்க்கலாம். இளையராஜா சார் பிச்சிருக்காருங்க. ரொம்ப நாள் கழிச்சு அருமையான மியூசிக் போட்டிருக்காரு. பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் சூப்பராக இருக்கு. பாட்டு இல்லை, பட் மியூசிக் வந்து அருமையாக இருக்கு, நல்லா இருக்கு. எல்லாரும் வந்து ஒன் டைம் வாட்ச். ப்ரோ வந்து மட்டமாகுது. எப்படி சொல்றீங்க? கேட்டீங்க, அது ஒரு வாய்ஸே காணோம். படம்னா ஒரு நல்லதை புகுத்துனாங்க. இது நல்லதே இல்லைங்க. எல்லாமே எப்படி தத்துவம் சொல்லிட்டு வன்முறையை தோண்டினுக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு படமா இல்லை? கேட்குறேன். தத்துவம்னா எப்படி அன்பை புகுத்தணும், நல்ல வழியில் போனோம், அதான் தத்துவம் சொல்லிட்டு எல்லாரும் அருவாலை வெட்டுறாங்க, துப்பாக்கியில் சொல்கிறாங்க. இது ஒரு தத்துவமா இல்லை? கேட்குறேன். ஆனால் டைலாக் மட்டும் பெருசாக வரீங்களே. தத்துவம் இல்லாத தலைவர்கள் வந்து ரசிகர்களை தான் தூண்டுவாங்க சொல்லிட்டு நான் என்ன அது பதில் நான் சொல்லிட்டேன். ரசிகர்கள் வந்து அன்பை புகுத்துவாங்க, பட் தத்துவம் வச்சுன்னா நீங்கள் வன்முறை தான் புகுத்துறீங்க. இதுவே வந்து கான்செப்டே தப்பு அப்படின்னும் போது எப்படி நீங்கள் அந்த மாதிரி சொல்லலாம்? இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் டேரக்டரை. அதான் ஆமாம் தலைவா, அதுலாம் தெரியாது, உண்மை தானே தலைவா. ஏன்னா இவங்க வந்து குத்தி காட்டுறாங்கன்னு தெரியுது, பட் அந்த குத்தி காட்டுறதுல ஒரு நியாயம் வேணாமா? நீங்கள் உங்கள் தத்துவத்தை வச்சு என்ன பண்ணுறீங்க? இளைஞர்கள் மத்தியில் வன்முறை தான் தோன்றீங்க, பட் எங்களுக்கு வன்முறை வேணாம், ஒரு நல்ல ஆட்சி வேணும், நல்ல வழிமுறை வேணும். அது வந்து இந்த படத்தில் ஒழுங்காக பண்ணல. வெற்றிமாறன் இந்த படத்தோட கட்டமைப்பே சரியாக கட்டமைக்கல தான் நான் சொல்லுவேன். நடக்கிற ஆட்சி எல்லாம் அது இல்லைன்னு பாலிடிக்ஸ் பேசணுமா? ஏன் அது வேணாம். எனக்கு இந்த படத்தில் வந்து அது வந்து கட்டமைக்கல ஒழுங்கா, அதனால தான் சொல்கிறேன். அந்த டைலாக் சரியில்லை. வெற்றிமாறன் வந்து விஜய் வாய்ப்பு கொடுக்காததுனால அவரை தாக்கியிருக்காருன்னு சொல்லுவாங்க. வாய்ப்பு கொடுக்கல, ஏன் உள்குத்து குத்துற மாதிரி டைலாக்காக வைக்கிறீங்க? நீ வாய்ப்பு கொடுக்கல அது வேறு விஷயம், அது 2வது பட்சம். பட் ஒரு கட்சி நல்லது பண்ண ஒருத்தவங்க வரும்போது அவங்கள வந்து குத்தி காட்டுற விதமாக இந்த மாதிரிலாம் சொல்கிறது வந்து என்னால் ஏற்றுக்க முடியல. இது வந்து ஃபஸ்ட்டு லாஜிக்காகவும் இல்லை, அதான் சொல்கிறேன். கட்சியில் உங்கள் தத்துவ தலைவரே இறந்துட்டார்ல, விஜய் சேது கொண்டீங்கல்ல. அப்போ உங்கள் தத்துவத்திலேயே வந்து உங்கள் தத்துவத்தை ஃபாலோ பண்ணவங்க செத்துருவாங்க. அதான் உங்கள் மேட்ரு. அதான் நீங்களே சொல்லிட்டீங்களே, இது நாங்கள் வேறு என்ன தனியாக சொல்கிறது? அதான் நான் கேட்க விரும்புகிறேன். ஆடியன்ஸாக சொல்லணுமா? விஜய் ரசிகர் இல்லாமல் ஆடியன்ஸாக சொல்கிறேன். ஸ்க்ரீன் பிளே இல்லாமல், ஸ்க்ரீன் பிளே நல்லா இருக்குது, மற்றபடி படம் போகிற வகை வந்து சுத்த போர் அடியுது.
ஏன்னா வந்து அவங்க பேசியே தான் படத்தை ஓட்டுறாங்க. ஓகேவா, அரசியல் இல்லாமல் சொல்கிறேன். படம் வகையில் பார்த்தீங்கன்னா பேசியே தான் படத்தை ஓட்டுறாங்க. மற்றபடி வந்து படம் இன்ட்ரெஸ்ட்டாக சொல்கிறவங்களுக்கு எதுவுமே கிடையாது. ஒரு இன்ட்ரெஸ்டான சீன் எதுவுமே கிடையாது. அது உண்மை. அப்போ வந்து ஆக்டிங் எப்படி சொல்கிற மாதிரி வெற்றிமாறன் படத்தில் ஆக்டிங்லாம் நீங்கள் எத்தனை வராதிங்க. ஆக்டிங்கு, ஸ்க்ரீன் பிளே, டேரக்ஷன்லாம் சூப்பராக பண்ணுறாரு. அது வெற்றிமாறனோட ஸ்டைல். அதே மாதிரி தான் இருக்குது. பட் வந்து படம் இன்ட்ரெஸ்ட்டாக போகுது, ஆடியன்ஸுக்காக எங்கேஜிங்காக போகுதா அப்படின்னா சுத்தமாக கிடையாது. அதான் ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட் கனெக்ட் இல்லையா? நல்லா இல்லையா? கனெக்ட் இருக்குது. கனெக்ட் அது அப்படியே கண்டினியூஷன் மாதிரி தான் எடுத்துருக்காங்க. சூரியில் வராரு, அதில் பிடிச்சி கொடுப்பார்ல, இல்லை போலீஸோடவே சேர்ந்து என்ன பண்ணுறாரு சூரி அப்படின்றது தான் மேட்ரு. பட் இதில் உண்மை என்னன்னா சூரிய ஒன்றுமே பண்ணல. சூரிய சுத்தம் டம்மி பீஸாக வச்சுக்கிறாங்க. லாஸ்ட்டில் ஒரு கிளைமேக்ஸில் மட்டும் காரை தள்ளிவிடுற மாதிரி ஒரு சீன் வருது. அது மாதிரி தான் சூரிக்கு கூஸ் பம்ப்ஸே தவிர சூரியை சுத்தமாக யூஸ் பண்ணல இந்த படத்தில். வேஸ்ட் பண்ணிட்டாங்க சூர்யா.